வணக்கம், நாங்க அனுஷா பேசுறேன், கோரல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஓல்டு யூனிவர்சிட்டி, ரொம்ப இடையில டிஸ்பியூட்டான யூனிவர்சிட்டியை பத்தி பேச போறோம். பாட்கே ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில என்னென்ன பிரச்சனைகள் ஆச்சு, நீங்க இதை அவாய்ட் பண்ணணுமா இல்ல இந்த யூனிவர்சிட்டியை கன்சிடர் பண்ணணுமா, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் எங்ககிட்ட கால்லையோ ஒரு கவுன்சிலிங்ல வரும்போது இதெல்லாம் தான் கேட்பாங்க. யூனிவர்சிட்டி பத்தி எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அதுல எவ்வளவு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, என்எம்சி ஃபாலோ பண்றாங்களா, பட்ஜெட் என்னன்னா, எல்லா வீடியோலையும் இதே இதுலதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டேன். இதை தவிர உங்களுக்கும் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க எங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க அதை வந்து ஆட் பண்ணுவோம். எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ எல்லாமே இதுல கவர் ஆயிருக்கும். அபவுட் த யூனிவர்சிட்டி, பழைய யூனிவர்சிட்டி தாங்க, 1932 வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. யூனிவர்சிட்டி வைஸ் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனோ அதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் வைஸ் இன்னைக்கு தேதிக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எவ்ரி திங் இஸ் குட். இட் இஸ் அ கல்ச்சுரல் ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியா எல்லாமே அங்கே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். இப்போ ஒரு நார்த் இந்தியன்ஸ் ஹோலி செலிப்ரேட் பண்றாங்க, இல்லை நம்ம ஊர்ல தீபாவளி, எதுனாலுமே வந்து எல்லாமே இங்க வந்து செலிப்ரேட் பண்றாங்க. ஏன்னா நிறைய இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அங்கே இருக்காங்க. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஊஃபான்ற ஒரு இடத்துல இருக்கு. ஊஃபா எப்படின்னா மாஸ்கோல இருந்து நியர் டு 1200 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. பாப்புலேஷன் வைஸும் வந்து இட் இஸ் நாட் அ ஸ்மால் சிட்டி. உங்களுக்கு பாத்தீங்கன்னா 1.1 மில்லியன் இருக்கு. கிளைமேட்டுமே வந்து ரொம்ப ஹார்ஷ்னு சொல்ல முடியாது. சம்மர்ல பாத்தீங்கன்னா இட் வில் கோ டு 18 டிகிரி டு 30 டிகிரி. விண்டர்ல பாத்தீங்கன்னா -10 to 25 டிகிரில போகும். இட் இஸ் அ மிட் சைஸ் சிட்டி. அண்ட் இது வந்து ரொம்ப பாப்புலர் யூனிவர்சிட்டின்றனால அங்க சரௌண்டட் ஃப்ரீடம் மார்க்கெட்ல யார் இருந்தாலுமே வந்து இந்த யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு வருவாங்க. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் வைஸ் நோ ப்ராப்ளம் அட் ஆல். அடுத்த ரெகக்னேஷன், இசிஎஃப்எம்ஜி, ஈவன் ஏஎம்சி ரெகக்னைஸ், என்எம்சி, என்சிஐ. ஸோ நீங்க வேர்ல்டு வைடு எங்கனாலும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப வருஷமா ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு 2021 கைடன்ஸ்க்கு அப்புறம்னு கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்தே இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால ஃபேக்கல்டிஸ்க்கு வந்து நல்லாவே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட்டர் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னு இருக்காது. ஸோ தே யூஸ் டு டீச், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டி. ரேங்கிங் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரேங்க்ல ஈவன் நிறைய யூனிவர்சிட்டி 7,000 8,000 கூட போகும். இது வந்து நியர் டு 5,600 யூனிவர்சிட்டி. கண்ட்ரி ரேங்க்குமே வந்து 136 அவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்க ரஷ்யால. அதுல வந்து திஸ் இஸ் நாட் அ பேட் ரேங்கிங் ஆஸ் சச். கிளினிக்கல் எக்ஸ்போஷர் நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான், இட்ஸ் வெரி குட். மோர் தேன் ஒரு வருஷத்துக்கு 25,000 பேஷண்ட்ஸ் கிட்டக்க வர்றாங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இந்தியா இருக்க பேஷண்ட் ஃப்ளோ மாதிரி கால்குலேட் பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. பட் திஸ் இஸ் அகெயின் a decent thing. நெக்ஸ்ட் இஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வெரி பிக் இஷ்யூ ஆச்சு. இப்ப வந்து வருஷம் லாஸ்ட் இயர் வந்து மோர் தேன் 2,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது பண்ணாங்க, அங்க படிச்சுட்டு இருந்தாங்க. காலேஜ் என்ன பண்ணிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸை விட ஜாஸ்தியா அட்மிஷன் பண்ணாங்க. நிறைய கிரைசிஸ் வந்தது. ஸோ இன்ஃபேக்ட் முதல்ல ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க குறைக்கவும் செஞ்சாங்க. குவாலிட்டி வைஸ் படிக்கிறது வைஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அளவுக்கு மிஞ்சி எடுக்கிறதுனால ஆஃப்டர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த மாதிரி ரெஸ்டிகேஷனும் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, காரணமே இல்லாம. அதனால ரொம்ப இஷ்யூ ஆனதுனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப க்ரௌடட் காலேஜ்ல போகாதீங்க. அங்க வெறும் உங்களுக்கு 200 சீட் 250 சீட் 150 சீட்ஸ் இருக்கும். அந்த காலேஜ்ல கரெக்டா காலேஜும் அந்த லெவல்ல எடுக்கிறாங்கன்னா அங்க போங்க. ரொம்ப க்ரௌடட்ல என்ன ஆகும்னா அட்மிஷனும் ஆயிரும். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு அப்புறம் நமக்கு தேர்ட் இயர்ல போய் எதுவும் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா உங்களுக்கே தெரியும், வி நீட் டு ரிப்பீட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர். உங்களுக்கு என்எம்சி கைட்லைன்ஸ் மாதிரி இடையில இருக்கும்போது டிரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் திஸ் யூனிவர்சிட்டி அட் ஆல். எஃப்எம்ஜி பாசிங் ரேட்டும் 25%. பொதுவாக வந்து நான் எஃப்எம்ஜி பாசிங் ரேட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட். நாங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க, செகண்ட் இயர்ல வந்து நல்லா படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியர் டு 4 lakh. இப்போ வந்து எனக்கு அப்டேட்டட் ஃபீஸ் வரல, லாஸ்ட் இயரோட ஃபீஸை வச்சு சொல்றேன். 3,99,000 ரூபல். 4 lakhன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் வந்து 15,000. அதுவும் ஓவர் பாப்புலேட்டட்னால நிறைய ப்ராப்ளம் இருந்தது லாஸ்ட் இயர். எப்படின்னா 4 மாசம் பிள்ளைங்களுக்கு வந்து ஹாஸ்டல்
கிடைக்காம இருந்தது. 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் கூட சேர்ந்தது. அதுக்கப்புறம் நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களோட அஷூரன்ஸ் வந்து கம்மியான சீட்டு தான் எடுப்போம் அப்படின்றத வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து வந்து உங்களுக்கு ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி யூனிவர்சிட்டி 30 லட்சம் வரும். பிளஸ் உங்களுக்கு ஒரு லிவிங் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் உங்களுக்கு 6 வருஷத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஹாஸ்டல் சார்ஜ். 4 ஹாஸ்டல் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்டலுமே கிடைச்சிடும். ஸோ அது ஒரு பிகர் அட்வான்டேஜ். இப்போ நிறைய காலேஜ்ல வந்து பிரைவேட் ஹாஸ்டல்னு வந்துடும். உங்களுக்கு 50,000 to 60,000, சில இடத்துல 45,000 அந்த மாதிரி உங்களுக்கு வருஷம் காஸ்டிங் கூடிரும். இங்க அது இருக்காது உங்களுக்கு. ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன், இப்போ இது கிடைக்கலன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யூஸ்வலா பிள்ளைங்களுக்கு கிடைச்சிரும். ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரிமியா, இமானுவல் கான்ட், சைபீரியன், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். நீங்க இந்த யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? எஜுகேஷன் குவாலிட்டி இதனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணாம இல்லை, ஒன்லி அவங்க இன்டேக் ஜாஸ்தியா இருக்கனால ஐ எம் நாட் ரெக்கமெண்டிங் நவடேஸ் திஸ் யூனிவர்சிட்டி. வேணா உங்களுக்கு பெட்டர் யூனிவர்சிட்டி ஆப்ஷன்ஸ் இந்த ஃபீஸ்ல அவைலபிள் இப்ப இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி நான் மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முக்கியமான பார்ட் எங்களோட சர்வீசஸ். உங்களுக்கு ரஷ்யாவோ ஜார்ஜியாவோ எங்கனாலும் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ராட்ல பண்ணணும்னா இதுதான் எங்களோட கன்சல்டேஷன் சர்வீசஸ் அண்ட் சார்ஜஸ். One of the reasonable service we take from the students, 85,000 rupees plus GST உங்களுக்கு. அதோட பிரேக் டவுனும் இதுல இருக்கு. இதுல வந்து என்டையர் 6 இயர் சப்போர்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி செலெக்ஷனோ அப்ளை பண்ணி நோட்டரைஸ் பண்ணி இன்விடேஷன் லெட்டர் வாங்குறது, இல்ல உங்களுக்கு டிராவல் அசிஸ்டன்ஸ் பேரண்ட்ஸுக்கோ அவங்களுக்கு கூட வர்றாங்கன்னா அவங்களுக்கு விசா எடுக்கிறது, ஃபிளைட் டிக்கெட்ஸ் உங்களுக்கு வந்து அசிஸ்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். அங்கிருந்து ட்ராப் பண்றது, அங்க பிக்கப் பண்றோம் நம்ம பிள்ளைங்களை, ஹாஸ்டலை செட் பண்றது, எவ்ரிதிங் வில் பி கவர்ட் இன் திஸ் சர்வீஸ் சார்ஜஸ். கொஞ்சம் எதுவும் குவரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கைட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட்.